தளபதி விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு முழுவதுமாக விலகிய இந்த நேரத்துல அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவருடைய முதல் படத்தை முடிச்சிருக்காரு. சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிஞ்சிருக்கு. சிக்மா அப்படின்ற இந்த படத்துடைய ட்ரீசரும் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றது. ஹீரோவாக சந்தீப் கிஷன் அவர்களும் இசையமைப்பாளராக நம்ம தமன் அவர்களுமே இருக்காங்க. படத்துடைய இசையுமே ட்ரீசர்ல சூப்பராக இருந்ததால ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சாங்க. மேலும் பாத்தீங்கன்னா ஒரு இயக்குனருடைய முதல் படம் போலவே இல்ல, இந்த படத்தை சூப்பராக கையாண்டிருக்காரு ஜேசன் அவர்கள் அப்படின்னு சொல்லி பல பிரபலங்கள் இயக்குனர்களிடமிருந்துமே ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் குவிஞ்சிட்டு இருந்தது. இந்த நிலையில ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவருடைய அடுத்த படத்துல களமிறங்கியிருக்காரு. அதாவது இவருடைய அடுத்த படம் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியுடன் அப்படின்ற ஒரு டாக் போய்கொண்டிருக்கு. ஜேசன் சஞ்சய் அவர்களுக்கு விஜய் சேதுபதியை இயக்கியே ஆக வேண்டும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய லட்சியமாக இருந்திருக்கு. இதனை அவருடைய தாத்தாவான எஸ் சந்திரசேகர் அவர்கள் கூட சமீபத்துல கொடுத்த பேட்டி ஒன்றில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில விஜய் சேதுபதியை சமீபத்துல சந்தித்து கதை சொல்லியிருக்காராம் ஜேசன் அவர்கள். அதனை அடுத்து இந்த கதையை விஜய் சேதுபதி அவர்களுமே ஓகே பண்ணிருக்காரா. சோ இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் நிறுவனத்துல தான் ஒரு மிகப்பெரிய சிக்கலே இருக்கு. அதாவது இந்த படத்தை தயாரிப்பது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தானா. தற்போது இந்த நிறுவனத்தை உதயநிதி அவர்களுடைய மகனான இன்பன் உதயநிதி அவர்கள் தான் இயக்கிட்டு இருக்காரு. சோ இந்த ப்ரொடக்ஷன் நிறுவனத்துடனா ஜேசன் அவர்கள் கை கோர்க்கிறார் அப்படின்னு பல விமர்சனங்களுமே இருந்துட்டு இருக்கு. ஒரு சிலருமே ஜேசன் அவர்கள் திமுகவுடன் இணைந்து விட்டாரா அப்படின்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. சோ சங்கீதா அவர்களுடைய பிரச்சனையின் காரணமாக தளபதி விஜய் அவர்கள் அவருடைய குடும்பத்தை விட்டு சற்று விலகிதான் இருக்காரு. இந்த நிலையில ஜேசன் அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பது தளபதி விஜய் அவர்களுக்கே அதிருப்தியை தெரிவிச்சிருக்கா. விஜய் அவர்கள் அறிவுறுத்தியுமே ஜேசன் அவர்கள் விடாப்பிடியாக அவருடைய முடிவுல இருக்காரு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.